Hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம புதுசா ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம். இந்த சிக்கனோட பேர் வந்து சிக்கன் கதம்பம்னு நான் பேர் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து பெரிய ப்ராசஸ் இல்லாமல் எப்படி குயிக்காக செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நீங்கள் வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து 1 kg சிக்கன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. மசாலாஸ் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மெயினாக தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சில்லி பவுடர் இருக்கணும், டர்மரிக் பவுடர் இருக்கணும், கரம் மசாலா இருக்கணும். இது 3 வந்து மெயினான ஐட்டம். அது இல்லாமல் உங்ககிட்ட வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது இருந்தால் ஓகே, இல்லைனா வந்து கரம் மசாலா இருந்தாலே போதும். ஸோ இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். நான் இப்போ என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர் பவுடர், கியூமின் பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். பட் சிம்பிளாக செய்யும் போது சில்லி பவுடர், கரம் மசாலா இது 2 தான் மெயினான இன்க்ரீடியண்ட். அது இல்லாமல் வந்து வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸு, கொத்தமல்லி, இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெசிபிக்கு நம்ம ஏன் கதம்பம்னு பேர் வச்சுருக்கோன்னா, எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே டைமில் போட்டு கலந்து விட்டு மூடி போட்டு அப்படியே நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலாஸ் இதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸையும் சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸுமே ராவா சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டு போட்டு மூடிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நடுவில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். ஓகே, நம்ம இதை குக் பண்ண எல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணலாம். நல்ல ஒரு 15 மினிட்ஸ் சிக்கன் குக் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆயில் நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ வந்து இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சுவையான கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லா மசாலாஸும் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் கதம்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.